ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். திருக்கண்ணங்குடி திருமாலும் திருமங்கையாழ்வாரும் உறங்காப்புழி தொடர்ச்சி. அவர் பாடி முடித்த கணம் என்ன ஆச்சரியம்! சிலையின் வடிவம் மட்டும் அப்படியே இருக்க, அதை சுற்றி வேயப்பட்ட தங்கம் மட்டும் பிதுங்கிக் கொண்டு வந்து விழுந்தது. கழன்று விழுந்த பொன்னை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஸ்ரீரங்கம் புறப்பட்டார் ஆழ்வார். வரும் வழியில் திருக்கண்ணங்குடிக்கு அருகே வர கால்கள் நொந்தன. ஆகவே தான் கொண்டு வந்த பொன்னை ஒரு வயலில் புதைத்து வைத்துவிட்டு பாதையோரத்தில் இருந்த புளிய மரத்தின் அடியில் படுத்தார். புளிய மரத்தை பார்த்து, நான் தூங்கினாலும் ஏ மரமே, நீ தூங்கக்கூடாது என்று கூறிவிட்டு கண்ணயர்ந்தார். மறுநாள் காலையில் வயலுக்கு சொந்தக்காரன் விடியலிலேயே வந்து நிலத்தில் இறங்கி ஏற்பூட்டி ஊழத் தொடங்கினான். உடனே ஆழ்வாரை எழுப்புவதற்காக அந்த புளிய மரம் தனது இலைகளை பொலபலவென்று அவர் மீது உதிர்த்தது. இதனால் தூக்கம் கலைந்து எழுந்த ஆழ்வார், ஏ உறங்கா புலியே, நீ வாழ்க என்று அதை வாழ்த்தினாராம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா.